12th தமிழ்ல நீங்க இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எந்தெந்த நெடுவினாலாம் படிச்சிருக்கணும், எப்படி எழுதுனா உங்களுக்கு அந்த 6 மார்க் முழுசா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது நம்மளுடைய சேனல் மூலமா ரெடி பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட மெட்டீரியல். பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அது போக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா மட்டும் இந்த 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக. இதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072021999. இதில் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் அது போக மொழித்திறன் பயிற்சி நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கணும் எல்லாமே இருக்கும். இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, அதுபோக லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட ஒன் வேர்டு இன்டீரியல் ஒன் வேர்டு, அதாவது புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்ட ஒன் வேர்டுக்கான வித் ஆன்சரோடையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யலை பொறுத்த வரைக்கும் நெடுவினால 4 நெடுவினா படிச்சிருக்கணும். திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நெடுவினா படித்தா நீங்கள் எழுத வேண்டிய ஒரு நெடுவினா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அந்த திருக்குறள் நெடுவினா அப்படின்னு சொல்லும்போது குறள் எழுதி தான் பொருள் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் குறள் எழுதி பொருள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திருக்குறளை எழுதி அதற்கான பொருளையும் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த 6 மதிப்பெண் முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி எத்தனை குறள் நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ உதாரணத்திற்கு செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற திருக்குறள் கேட்குறாங்கன்னா உங்களுடைய புக்கில் செய்நன்றி அறிதலில் எத்தனை குறள்கள் இருக்கோ அந்த குறள் எல்லாத்தையும் எழுதி அதற்கான பொருளும் சேர்த்து எழுதணும். உதாரணத்திற்கு இதில் பார்த்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடறீர் பெரிது, திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்டமதற்கு. இதெல்லாம் நம்முடைய புக்கில் இருக்கக்கூடிய குறள் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே எழுதுகிறோம். அடுத்து சினம் அப்படிங்கிற குறளில் இருக்கக்கூடிய நெடுவினா, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா புக் பேக்கில் நமக்கு இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய குறள் எல்லாத்துக்குமே பொருள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 குறள் தான் இருக்கும். அதனால் அந்த 4 குறள் அதோட பொருளையும் சேர்த்து எழுதுகிறோம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்காயல் காவாக்கால் என், மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். அதுமாரி நம்ம புக்கில் இருக்கக்கூடியது 4 குறள் அப்படிங்கிறனால 5 மட்டும் எழுதி அதற்கான பொருள் எழுதுகிறோம். அடுத்து 3வது அறிவுடைமை, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய குறள் அதனுடைய பொருள். 4வது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் நிறுவுக அப்படின்னம்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு முன்னுரை முடிவுரை போட்டு தான் எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு இடையில சில குறள்களை எழுதி அதற்கான பொருளையும் எழுதுங்க. குறள் எழுதி எழுதலை அப்படின்னம்னா அதனுடைய பொருளை மட்டும்னாலும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக 6 மார்க் முழுசாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடையை பொறுத்த வரைக்கும் 4 நெடுவினா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கவிதையை நடையை கட்டளைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. இது எல்லாமே கவர்மெண்ட் கீ ஆன்சர் படி கொடுக்கப்பட்ட வினாக்கள் அப்படிங்கிறனால வரிசையாக தொடரியல் போக்குகள் சான்று முடிவுரை வரைக்கும் உங்களுக்கு முன்னுரை முடிவுரை போட்டே கொடுத்துருக்கேன். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. தந்தை வழி குடும்பம், தனி குடும்பம், விரிந்த குடும்பம், அடுத்தது குடும்பமே சமூகத்தை கட்டமைக்கும் களம், கடைசியாக முடிவுரை எழுதி அதற்கான பொருளோட விளக்குறோம். பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஆசிரியர், மன்றம், முறைவைப்பு, மையாடல், ஏடெழுதும் வழக்கம், மனநப்பயிற்சி, ஆசிரியர் மாணவர்களை நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய வரிசை, அந்த வரிசைப்படி தான் நீங்கள் நெடுவினாவே எழுதிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போட்டே உங்களுக்கு முன்னுரை முடிவுரையோடு சேர்த்தே கொடுத்துருக்கோம். அடுத்ததாக துணைப்பாட கருத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 படிச்சிருக்கணும். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று. முடிஞ்ச அளவுக்கு நெடுவினாவை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதாவது சுருக்காதீங்க, கைடில் இருக்கிறத சுருக்காதீங்க. ஏற்கனவே படித்தது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரீஃபாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 6 மார்க் முழுசாக கிடைக்கும். உரிமை தாகம் கரையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை எழுதி முடிக்க. 3வது நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை நேரத்துடன் எழுதுக. 4வது நெடுவினா நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. அந்த நெடுவினா படித்து முடிக்கணும். அடுத்து மனப்பாட பாடல் எது நமக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக மனப்பாட பாடல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு முன்னால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் இந்த 4 மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் 1 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதை திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒருவேளை நான் 4 பாடல் சொல்லி அந்த 4ல் 1, ஏன்னா 12th பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் அப்படிங்கிறது 10th மாதிரி எய்தர் சாய்ஸ் கிடையாது, அல்லது கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒன்று தான் கேட்பாங்க. அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறீங்க, என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியல சார் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னம்னா ஒரு 4 பாடல் ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் சொல்கிறேன். இப்போதைக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் 2, தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் 1,
இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய சுரதா அவர்களுடைய மனப்பாட பாடல். இது 4யும் நல்லா தரவு பண்ணுங்கள். இது போக அடிஷனலாக தேவை அப்படின்னம்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னால் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.